அனைவருக்கும் செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். அங்கங்கே ஃபீவர் அதிகமாக வருது, கொரோனா வேறு பரவுதுன்னு சொல்லி நியூஸ் வருதா? சரி, கபசுர குடிநீர் வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் 2 வீக்ஸாக ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் வச்சு குடிச்சேனே. நானும் ஹஸ்பண்டும் காலைல குடிச்சிட்டு கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துன்னு கிளம்பிட்டோம். எங்கன்னா 3 நாத்தனார் வீட்டுக்கு தான். அவங்களுக்கும் 4 டேஸாக ஃபீவரு, அப்படி இஞ்சி கசாயம் வச்சு கொடுத்துருக்கு, குடிக்க மாட்டாங்க அம்மா அப்படின்னு பொண்ணு சொன்னாலா. சரி, நம்ம காலையிலேயே கசாயம் வச்சு எடுத்துகிட்டு போய் மிரட்டி கொடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு காலையிலே நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். அவங்க தூங்கியிருந்தவங்கள நான் தான் போய் எழுப்பினேனே. அதுக்கப்புறம் மிரட்டி கசாயம் குடிக்க வச்சுட்டு நாங்கள் காய் கடைக்கு போயிட்டோம். இன்றைக்கி 3 நாத்தனார் பையனுக்கு வேறு பர்த்டேவா, தூங்கி இருக்கும்போது விஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. காய் கடைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 7:45 8 கிட்ட ஆகிடுச்சு. வந்து கிடக்குன்னு சமையல் வேலை பார்த்து முடிச்சிட்டேன். காலை டிஃபன் வெளியில் வாங்கலான்னு பிளானு. அதுக்கப்புறம் மேல் வீட்டு அக்கா வந்து மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் அடை தோசை கொடுத்தாங்க. இது வந்து உருளைக்கிழங்கு நினச்சி காலைல ஹஸ்பண்ட் வந்து அடை தோசைக்கு வச்சு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் ஊறுகாய் அப்படின்ட்டு. செம காமெடியாக இருந்தது. மதியானத்துக்கு வந்து தயிர், அதுக்கப்புறம் சாப்பாடு, சவுச்சவ் கூட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் சேப்பக்கிழங்கு வறுத்துருக்கேன். சேப்பக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் எல்லாமே காலி பண்ணிட்டாங்களா. டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுமே ஹஸ்பண்ட் 3 துண்டு தான் கிடச்சின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.